ஏன்னா கருவாயே நீ ஏன் குட்டிச்சரணாவை மட்டும் பேசமுட்டக்க அது கையில் பொம்மையை வச்சுக்கிட்டு குழந்தைன்னு ஏமாற்றி வீடியோ போடுது, மக்களை ஏமாத்துது. அதை ஏன் கேட்க முட்டக்கன்னு என்கிட்ட கேட்கிக்க. நான் அதுக்கு யாருக்கனே ஒரு வாட்டி ஒரு வீடியோ போட்டாச்சு. இப்போ திரும்பவும் நான் சொல்லுதேன் கேளுங்க. குட்டிச்சோரனா ஆண்டவன் நம்மளை மாதிரி படைக்கலை, கைங்காலும் திறமையாக படைக்கலை. அது எங்கேயும் வேலை வெட்டிக்கும் போகவும் முடியாது. அதுக்கு தெரிஞ்சது ஏதோ வீடியோ போட்டு அதில் வார திட்ட வச்சு ஏதோ பொழப்பு நடத்துதுவேன். அது பாட்டு நடத்திட்டு போட அதுவும் சொல்லிடுது. அது என்னமோ கண்டென்ட்டு அது சொல்லி தான் வீடியோ போடுது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஒன்றும் கவலைப்படாதீங்க. குட்டிச்சோரனா வீடியோவை பாருங்கள், நல்ல காமெடியாக நல்லா தான் இருக்குது. எத்தனை வாட்டி தான் குட்டிச்சோரனாவை பற்றி பேசுன்னு தெரியல. நல்ல கைங்காலு திறமையாக இருக்கவியல ஊரை ஏமாற்றிக்கிட்டு அலையுதாவ. பீலா குரூப்பை மட்டும் ஏன் பேசுதே, மற்றதை பற்றி ஏன் பேச மாட்டேன்னு இன்னும் கேட்கி அதே கேள்வியை தான். ஆண்டவன் அவருக்கு கைகால் நல்லா தானே கொடுத்துருக்கான். அந்த தொல்லை சங்கரு ஒரு நாளாவது வேலைக்கு போய் பார்த்துருக்கீங்களா? ஏன் எத்தான் தண்டி சோத்தை தின்னுட்டு எத்தான் தண்டி வீங்கி போயிருக்கான் பாருங்க. ஒரு வேலையும் கிடையாது அவனுக்கு, ஒரு வேலையும் கிடையாது. இதான் வேலையாக வச்சிருக்கான், உங்களை ஏமாத்துறதான் வேலையாக வச்சிருக்கான். ஏதோ வாடகை பிள்ளையா இல்லை பக்கத்தில் இருக்க பிள்ளையான்னு தெரியல. குழந்தை அவன் குழந்தையாங்கிறதே நீ டீட்டெயிலாக அவன் வாயிலிருந்து சொல்லவே மாட்டேக்கான். இதை எதுக்கு சொல்லணும்? நீ வீடியோ போட்டால் கேள்வி கேட்கத்தான் செய்வாவே, சொல்லத்தான் செய்யணும். சொல்ல முடியலன்னா அவனை இது என் வாயில் வந்துட்டு போகுது, என் வாயில் என்னமா தான் வந்துட்டு போகுது. காலையில் பிறந்தில பார்க்கல சரி. ஏதோ குட்டிச்சோரனா வீடியோவை பாருங்க, அது கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணட்டும். நல்ல கைங்கால் திறமை வச்சிருக்க பீலா குறுப்பே ஊரை அடித்து உலையில போடுது. குட்டிச்சோரனா இதில் என்ன இருக்குது பாருங்க. வேலைக்கு போகாமல் நிறைய பேர் இதே யூடியூப்னே அலைதானுங்க. என்னத்தை சொல்லி நமக்கும்